ஆரம்ப காலமாக பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துகிறார். ஊரில் இருக்கவங்க எல்லாம் என்னையா ஒன்றுமே புரியல, பெரியாரை திட்டிக்கிட்டு இருந்தார், திடீர்னு பெரியாரை போற்றுவோம்னு மாநாடா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன பெரியார் வேற. அவர் எந்த பெரியாரை சொல்கிறாரு, என்னெல்லாம் பேசியிருக்காரு, சாம்பிள் எடுத்து வந்துருக்கோம். ஃபுல் மாநாடுங்கிறது பெருசு, பயங்கரமாக பேசியிருக்கார், பல தலைவர்களை வந்து பேசியிருக்காரு. யார் அவர், இப்போ இந்த சாம்பிள் என்ன பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் தான் பெரியாரை போற்றுவோம்னு ஒரு போர்டு போட்டார். எல்லாருக்கும் ஒரே குழப்பம், பெரியார் எதிர்த்து இல்லையா பேசிக்கிட்டு இருந்தார், திடீர்னு பெரியாரை போற்றுவோம்னு ஒரு மாநாடு அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பெரியார்கள் அவங்க சமூகத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் போராடி சுதந்திர போராட்டம் அப்புறம் வந்து உரிமை போராட்டங்களில் ஈடுபட்ட முக்கியமான தலைவர்களை பற்றிலாம் அந்த மேடையில் நிறைய பேசுகிறார். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெட்டமலை ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி பெரியார் ஈவேரா இல்லாமல் இவங்களும் பெரியார் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல தலைவர்கள் எடுத்து பேசியிருக்கார். சரி, அதெல்லாம் நல்ல விஷயந்தான், ஏன்னா அந்த தலைவர்களும் போராடி இருக்காங்க, அவங்களும் மக்களுக்காக பல தியாகங்களை செஞ்சுருக்காங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், அதில் என்ன வள்ளலார் அவர்களை பற்றி ஒன்று சொன்னார். நல்லா இல்லாத ஆட்சின்னா அப்படியே அழியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுபோக நல்லோர்கள் கையில் இந்த ஆட்சி போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை, ஒரு வாசகத்தை அப்படி சொல்கிறார். நல்லோர்கள் கையில் ஆட்சி போட்டோன்னு யார் சொல்கிறாரு, யாரை சொல்கிறாரு, நம்மளை தான் சொல்கிறாரு அப்படின்னு கடைசியாக ஒரு போடு போட்டார் பாருங்க. நல்லா பேசுனீங்க, கடைசியில் எல்லாமே மறுபடியும் இதே மாதிரி தானா, எங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குற இடத்துக்கே மறுபடியும் சீமான் அவர்கள் மேடை போட்டு வந்திருக்காரு. எப்போவுமே மேடை போட்டு தான் வருவார். இந்த தடவை பெரியாரை போட்டுருவோன்ற ஒரு மேடையை போட்டு எங்கள்கிட்ட கொடுக்க, பெரியார் சொன்னது எல்லாமே எங்களை தான், பெரியார் ஆட்சியை கொடுங்கன்னு சொன்னது எங்ககிட்ட தான் அப்படின்ற லெவலுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதில் ஒரு சாம்பிள் தான் இப்போ வந்துருக்கோம், எப்படி இதுன்றத பாருங்க. கருணையில்லா ஆட்சி கடிக்கு ஒழிக எப்படி சொல்றான் பாரு. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன், பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகை பயிருக்கே வாடியவன் எவ்வளவு கடுமையா சொல்றான். கருணையில்லா ஆட்சி கடிகை ஒழிக, அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க, அருள் நயந்த நன்மார்க்கர்கள் ஆள்கிறான் இந்த நிலத்தை. யார சொல்றான், நம்மளை தான் சொல்றான்.